காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வையே சொன்ன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான் பார்க்க போறீங்க. என்ன தம்பி, என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை சப்பாத்தி கொத்து செய்ய போறோம். என்ன செம்ம டேஸ்டா இருக்கு, டக்குன்னு செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கட்ட கட்டன்னு செய்யலாமா? கொத்த மாட்டேன், ஆனா நான் சட்டியில வச்சுதானே கிளறி கப்பு. இப்போ சப்பாத்தி கொத்துக்கு முதல்ல வந்து நான் சப்பாத்தியை சுட்டெடுக்க போகிறேன். அதுக்கு ஆட்டாமா எடுத்துருக்கேன். இது ஆசீர்வாத் ஆட்டாமா தான் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். உப்பும் மாவும் ஒன்று சேர கலந்து விடணும் நல்லா. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைச்செடுக்க வேண்டியதான். நாங்கள் எப்படி ரொட்டிக்கு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிட்டு இதை நல்லா குழைச்செடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோத்துக்கு நல்லா குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். உண்மைக்கு நல்லா வந்துச்சு எங்களுக்கு சப்பாத்தி. இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டு இதில் வச்சு நான் இன்னொரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா குழைச்சி எடுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி திருப்பி அப்படியே திருப்பி குழைச்சி எடுக்க நல்லா சாஃப்டாக வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குழைச்சி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு தேவையான அளவுக்கு கணக்காக எடுத்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் ஆட்டா மாவை தூவிட்டு சப்பாத்தியை தேய்ச்செடுக்க வேண்டியான். தேய்ச்சி எடுத்துட்டு கடகடன்னு சுட்டு எடுக்க போகிறேன். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்து செஞ்சு சாப்பிடலாம், சும்மா வெறும் கறிகளோடய நாங்கள் சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த முட்டை சப்பாத்தி கொத்து வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கால தோசைக்கல்லில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு சூடாயிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் அப்படி எல்லா இடம் பூசி விட்டுட்டு நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் ஒவ்வொண்டா சுட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் சுடுறேன்னு சொல்லுங்கள். இது வந்து எல்லாம் வெட்டி எடுக்கிறதானே கொத்துக்கு சின்ன வெட்டி எடுக்க போகிறேன்னு சுட்டுட்டு அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசுகளாக தான் நான் வெட்டி எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இனி மற்ற பக்கமும் திருப்பி போடணும். பார்த்தீங்களா, 2 பக்கம் திருப்பியாச்சு. இப்போ சப்பாத்தி நல்லா வெந்துட்டு எடுத்து இனி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறினோன்னு, எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டு எல்லாம் ஆறினோன்னு எல்லாத்தையும் சின்ன நல்லா வடிவாக வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி. இனி இதை வந்து சின்ன அப்படியே இந்த ரோல் பண்ணி போட்டு 2ஆக வெட்டிட்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுக்க வேண்டியதான். நீங்கள் கத்திரிக்கோளால் கூட வெட்டி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்கோளாலையும் வெட்டி எடுக்கலாம். நான் இப்போ கத்தியால் தான் வெட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக வெட்டி போட்டு அதுக்கு பிறகு இப்படி சின்ன அரிஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி தான் வெட்ட போகிறேன். நல்லா இருக்குது தெரியுமா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ கொத்து செய்யலாம். சப்பாத்தியெல்லாம் சுட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன் நல்லா சின்ன. இதை விட குட்டி குட்டியாக வெட்டுறதுனால நீங்கள் வெட்டலாம். அதுக்கப்புறம் இங்கால வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், உள்ளி எல்லாம் அடிச்சு வச்சிருக்கேன். மரக்கறி, முட்டை எடுத்து வச்சுக்க 4 முட்டை. இப்ப வாங்க கடகடன்னு செய்யலாம். சட்டி சூடாயிட்டு இப்ப எண்ணெயை சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய். இப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை சேர்ப்போம். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் வந்து ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்றேன். நல்லா பழுத்துட்டு ஸ்டார் ஃப்ரூட், ஆனால் சூப்பரா இருக்கு. சாப்பிட சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாமா சிச்சி புளிக்கும், வேணாமா ஒரு துண்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு இன்னைக்கு இது நல்லா இருக்கா இங்க தம்பி சாப்பிட. எப்படி இருக்கு? இருக்குதுல்ல, பழுத்துட்டு. இப்ப வெங்காயம் வதங்குது, உள்ளி அடிச்சு வச்சிருக்குன்னு சேர்ப்போம். இப்ப இந்த உள்ளி வதங்கி பச்சை வாசம் போட்டும். இப்ப உள்ளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிட்டுது. ஏன்னா தக்காளி பழத்தை சேர்க்கிறேன். ஒரு பெரிய தக்காளி பழமா வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க சோஸ் கூட சேர்க்கலாம், தக்காளி சோஸ். கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளியோடைய பீன்ஸையும் சேர்க்கிறேன், போஞ்சி. இதோட கேரட், லீட்ஸ், உப்பு சேர்க்கிறேன். இந்த மரக்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு.
இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லை, இந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு அப்படியே வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க எல்லாம் வதங்கி வருது. தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லைன்னா நல்லா வதங்கி வருது. கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்ப்போம், தனி மிளகாத்தூள். இது கூட உரப்புக்கு ஏற்பட்டான். மஞ்சள் தூள், மிளகு தூள் இதெல்லாம் கலந்து விடுவோம். இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்படி நடுவில் ஒரு ரவுண்டு கட்டிக்கிடுவோம். சரியா? இந்த மாதிரி இதுல 4 முட்டை உடைச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இந்த முட்டைக்கா சேர்த்துட்டு முட்டையை முதல் வறுத்து விடுவோம். பாத்தீங்களா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பருப்படும். இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் அவிஞ்சு வரும்போது நீ எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியாது. இந்த மாதிரி இப்படி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துடுவோம். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இங்கால சப்பாத்தியனா நல்லா சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கேன். சரியா? போடுவோம். எங்களுக்கு தேவையான அளவு போட வேண்டியதுனா 4 ஆளுக்கு 2 சப்பாத்தி படி எடுத்து வச்சுக்கேன். இதில் கலந்துட்டு இந்த மாதிரி வட்டிவா கலந்து விடுவோம். மற்றதையும் சேர்ப்போம். இனி நல்லா கலந்து விடுவோம். இப்போ கலந்துட்டு கொஞ்சமா தக்காளி சோஸ் சேர்க்கிறேன். அப்ப கொஞ்சம் அந்த இனிப்பு சுவை அது கிடைக்கும். கணக்கையில் அது கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்ப பாத்தீங்களா சூப்பரான எங்கட முட்டை சப்பாத்தி ரெடி, கொத்து ரெடி. என்ன முட்டை சப்பாத்தி கொத்து ரெடி. இனி அடுப்பு நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான முட்டை சப்பாத்தி கொத்து ரெடி. அது கொத்துன்றதுக்கு எனக்கு கோப்பி என்று வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதான் எல்லாம் சிரிக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டோம். சாடையா என்ன பார்த்தீங்களா? நல்ல உதிரி உதிரியா கிடையாது. யாழ்ப்பாணத்து கொத்து மாதிரி இருக்கு. கறி எதுவும் சேர்க்காம கொத்துற கொத்து அந்த மாதிரி. சூப்பர் டேஸ்டா இருக்கு. இதுக்கு விருப்பம்னா நீங்க சிக்கன் பொரிச்சு சேர்க்கலாம். நாங்க அதொന്നും சேர்க்கல, முட்டை மட்டும். நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தான் தருவேனா? எப்படி இருக்கு சாப்பிடுவாருங்க. செம்மையாகும். அது எங்களை பராட்டாவில் சரி சீஸ் கொக்கு ஆகும். நல்ல டேஸ்ட் ஆகும். எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பிளேன் கோபி போட்டுருக்கோம். ஆனா சுடும். ஆஹா செம்மையா இருக்கு. இப்படி 2 வாய் குடிக்கணும் பிளேன் கோபி. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இப்படி சாப்பிடணும். அதுக்கு குடிக்கணும். செம்மையா இருக்கும். அப்படியே சூடு இறங்குறாங்க. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.
எங்க சின்னமா இல்ல இன்னைக்கு பாய்ட்டு மேல இருக்கிறா. பாய்.